ஆவணி பௌர்ணமியை ஒட்டி திருவண்ணாமலையில் பக்தர்கள் குவிந்து வரும் நிலையில் தரிசனத்திற்கு 5 மணி நேரமாகிறது. கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சதீஷிடம் கேட்கலாம். சதீஷ், தரிசனத்திற்கான காலம் அதிகமாயிட்டே போது, அதற்கான ஏற்பாடுகளாவது செய்யப்பட்டிருக்கிறதா? கட்டாயமாக ஜெனிஃபர், நினைத்தாலே முக்தி தரக்கூடிய திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்களும் பௌர்ணமி உள்ளிட்ட நாட்கள் லட்சக்கணக்கான பக்தரும் திருவண்ணாமலைக்கு வருகை தந்து கிரிவலம் வந்து அண்ணாமலையார் வழிபாடு செய்கின்றனர். குறிப்பாக ஆவணி மாத பௌர்ணமியானது இன்று அதிகாலை 2 மணிக்கு தொடங்கி நள்ளிரவு 1 மணி வரை கிரிவலம் வர உகந்த நேரமாக கோவில் நிர்வாகம் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக நேற்று முதல், அதாவது ஆகஸ்ட் 15ஆம் தேதி விடுமுறை தினம் என்பதால அன்று முதல் திருவண்ணாமலைக்கு இந்த சாமி தரிசனத்திற்காக தமிழகம் மற்றும் வெளி மாநிலங்களில் ஆந்திரா, கர்நாடகா, கேரளா போன்ற மாநிலங்களில் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். குறிப்பாக பௌர்ணமியை ஒட்டி இன்று அதிகாலை முதலேயே லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு வருகை சென்று கிரிவலம் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். குறிப்பாக இன்று கோவில் நிர்வாகத்திற்கு சாமி தரிசனத்திற்காக கோவில் உள்ளே செல்வதற்காக கிட்டத்தட்ட 5 மணி நேரத்திற்கு மேலாக பக்தர்கள் அண்ணாமலையார் கோவில் மாட வீதியில் உள்ள தேரடி வீதி, அம்மணியம்மன் கோவில் தெரு உள்ளிட்ட இடங்களில் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். குறிப்பாக 5 முதல் 6 மணி நேரம் வரை சாமி தரிசனத்திற்கான நேரம் பக்தர்கள் காத்திருக்க வேண்டிய நிலை உள்ளது. குறிப்பாக இந்த வெயில் தாக்கம் காலை முதல் அதிகமாக இருப்பதால பக்தர்களுக்கு கோவில் நிர்வாகம் சார்பாக நிழல் பந்தர்கள் அமைக்கப்பட்டுள்ளது. அந்த நிழல் பந்தர்கள் குடி தண்ணீர் உள்ளிட்ட வசதிகளை ஏற்பாடு செய்துள்ளார்கள். குறிப்பாக பக்தர்கள் இன்று அம்மணியம்மன் கோபுர வழியாகவும் மற்றும் ராஜகோபுரம் வீதி வழியாகவும் கோவில் உள்ளே செல்லும் பக்தர்கள் சாமி தரிசனம் முடித்து பேகோபுரம் வீதி வழியாக வெளியே வருவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இன்று மாலை குறிப்பாக லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்காக கிரிவல பாதையில் பல்வேறு ஏற்பாடுகளும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் செய்து வருகிறார்கள். விரிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சதீஷ்.